இப்ப பூதத்தாழ்வாரினுடைய கடைசி 10 பாடல்களை பார்க்க போறோம். 100 பாடல்கள் பாடியிருக்காரு. 2ஆம் திருவந்தாதின்னு சொல்லப்படுவது. பூதத்தாழ்வார் ஒரு எப்படி சொல்றது, எளிமையான சொற்களை பயன்படுத்தி ஒரே சொல்லை வெவ்வேறு முறை பயன்படுத்தி ஒரே பாட்டுக்குள்ள ஒரு ஒரு வெண்பாக்குள்ள 2-3 முறை ஒரே சொல்ல பயன்படுத்தி வெவ்வேறு பொருள் வர்ற மாதிரி செய்து அப்படி அவரு அவ்வளவு நுட்பத்தை காமிச்சிருக்கிறார். பொருள் சொல்லும் போதும் சில சொற்கள் எல்லாம் மந்திரம் போல் விழக்கூடிய சொற்கள் அவருக்கு விழுந்திருக்குது. நேத்திக்கு சொல்லிட்டு இருந்தது இந்த எப்பவுமே இந்த பிரபந்தம் சொல்லிட்டு நான் தூங்க போறேன் அப்படின்னா தூக்கம் சீக்கிரத்துல வரவே வராது. இதை சொல்லி முடிச்ச உடனே ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதுல சில வரிகள் திரும்ப திரும்ப தூங்க விடாம இந்த இயர் வாம்னு சொல்ற மாதிரி இது பிரெயின் வாம், அந்த சொல்லுலயே மனம் போயிட்டு இருக்கும். இப்ப சொன்ன மாதிரி இந்த பகல் கண்டேன் நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன், மெய்யே மிக கண்டேன் மீண்டு அவனை, அந்த சொல் அவ்வளவு பிரமாதமா ஒரு எப்படி எழுதியிருக்கார். வெறுமன அந்த சொல்ல புதிய சொல் என்றோ அந்த சொற்களின் அமைப்புல ஒரு புதுமை இருக்கோ ஒன்றும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சாதாரண எளிமையான சொற்கள். பகல் கண்டேன் நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன், மீண்டு அவனை மெய்யே மிக கண்டேன். இன்றைக்கு தமிழ் வாசிக்கக்கூடிய ஒரு 5ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வாசிக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு வாசிக்க சொன்னா கூட அதை வாசிச்சிருவான். அவ்வளவு எளிமையான சொல்ல போட்டாலும் அதனுடைய பொருள் அது எவ்வளவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி இவங்க பயங்கர நுட்பமா ரொம்ப டெக்னிக்கலா எழுதுறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஆனா சாதாரணமா எழுதும் போதே அவ்வளவு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை உள்ள வச்சிடுறாங்க. எனக்கு அந்த விஷயத்துலதான் ஆழ்வார்களை நினைச்சு ஒவ்வொரு முறையும் ஆச்சரியமா இருக்கும். நாச்சியார் தனி, அந்த அம்மா கிளம்பி வரும்போதே ரத கஜ துரக பதாதிகளோட தான் அந்த அம்மா கிளம்பி வரும். அது வரும்போதே ஒரு பெரிய பேரரசர் வர்ற மாதிரி தான் அந்த அம்மாவுடைய என்ட்ரி இருக்கும். இவங்க எவ்வளவு சிம்பிளா இருக்காங்க, ஆனா எவ்வளவு பவர்ஃபுல்லா எழுதுறாங்க, அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ நேத்திக்கு அந்த இதை சொல்லிட்டு அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா அந்த அருள் அறத்திற்கு அவர் சொல்றாரு இல்லையா, அருளால் அறமும் அருளும்னு சொல்லும்போது அந்த சொல்லும் அப்படி அவ்வளவு மைண்டை திரிகிட்டே இருந்தது. எப்படி இதெல்லாம் எழுதுனாங்கன்னு. இன்றா அறிகின்றேன் அல்லேன் இருநிலத்தை சென்றாங்கு அளந்த திருவடியை, அது அந்த அந்த இன்றா அறிகின்றேன்னு சொல்லும்போது அதுல இருக்கிற வாத்சல்யம் எவ்வளவு இணைந்து இருக்கிறார் பெருமாளோட. இன்னைக்காப்பா பெருமாளுக்கு நான் பக்தி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லக்கூடியது. கருக்கோட்டியுள் கிடந்து கை தொழுதேன் அப்படி சொல்ற இடத்துல எல்லாம் எவ்வளவு இவங்க அளவுக்கு நமக்கு வருமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகளையும் அந்த சொல்ல கொண்டு போட்டு அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு. இப்ப இந்த கடைசி 10 பாட்டுலையும் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்காரு. இந்த 10 பாட்டு கொஞ்சம் எளிமையான பாடலா தான் சொல்லியிருக்காரு. பக்தி பண்ணுவதை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காரு. பேதுருவீர், பேதுருவீர்னா பேது என்றால் துன்பம், அதாவது பேதைமை என்றால் அறியாமை, அறியாமையால் ஏற்படும் துன்பம் என்பது பேது. பேதமையிலிருந்து வரக்கூடியது அந்த சொல். பேது என்றால் துயரம் அப்படின்னு அர்த்தம். என்ன துயரம், எதனால் அந்த துயரம் வந்ததுன்னா அறியாமல் ஒரு காரியத்துல ஈடுபட்டு அதனால வந்த துயரத்துக்கு தான் பேதுன்னு பேரு. பேதுற்றார். இப்போ பேது உருவீர், இப்படி அறியாமையால் துன்பப்படுகிறவர்களே, அதான் அவர் சொல்றாரு, அறியாமையால் துன்பப்படுகிறவர்களே அப்படின்னு ஏன் சொல்லணும். இப்ப அதுக்கு அவர் சொல்ற பொருளை பார்த்தா தெரியும். பின்னால் அருநரகம் சேராமல் முன்னால் வணங்க முயல்மினோ. பேதுருவீர், அறியாமையால் துன்பமடைகிறவர்களே பின்னால், பின்னால்னா எப்போ, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால், இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின்னால். பெரியாழ்வார் பாசுரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லையில் வாசல் குறுகச் சென்றால், இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த வாழ்க்கை முடிஞ்ச பின்னாடி கொடு நரகு,
அந்த கொடுமையானங்கிறது தான் அருங்கிற சொல் சொல்லுது. அரு என்றால் இந்த இடத்துல அருமையானங்கிற பொருள் இல்ல. நரகத்தினுடைய இயல்பை மிகுதியாக சொல்வதற்காக அந்த அருன்னு போடுறாங்க. இப்போ அருமணி அப்படின்னு எழுதுவாங்க. அப்ப மணி என்பது ஒரு 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 ஸ்டோன், ப்ரீஷியஸ் ஸ்டோன், விலை உயர்ந்த கல். அருமணி என்பது அந்த கல்லிலேயே மிக விலை உயர்ந்த மிக சிறப்பான கல்லை சொல்லுவது. இந்த அருங்கிறது அதுக்கு அடுத்து என்ன சொல் வருதோ அந்த சொல்லை மிகையாக்கி, அந்த சொல்லை நவிர்ச்சிப்படுத்தி, அப்படி உயர்வாக்கி நமக்கு சொல்லுவது. அப்ப இந்த இடத்துல அரு நரகம் என்றால் நரகம் என்பது கொடுமை செய்யப்படுகிற இடம், வதைகள் செய்யப்படுகிற இடம். அப்போ அருநரகு என்றால் மிக கொடுமையான நரகம் அப்படின்னு அதுக்கு பொருள். ஸோ அருங்கிறதுக்கு நீங்க அந்த பின்னால அருக்கு அடுத்து என்ன சொல் வருதோ அதை வச்சுதான் பொருள் எடுக்கணும். ஸோ பின்னால் அருநரகம் சேராமல், நீங்க வாழ்க்கை முடிஞ்ச பின்னாடி மிக கொடுமையான நரகத்துக்கு சென்று சேராமல் இருக்க வேண்டும் என்றால், முன்னால் அப்படி அப்படி போய் சேருவதற்கு முன்னாலேயே வணங்க முயல்மினோ, வணங்குங்கள்னு சொல்லல, வணங்க முயலுங்கள்னு சொல்றாரு. முயல்மினோ, முயன்று பார்ப்பீர்களாக அப்படின்னு சொல்றாரு. அப்படி யாரை பார்த்து சொல்றாரு? பேதுருவீர், அறியாமையால் துன்பம் அடைகிறவர்களே. அப்படின்னா இந்த உலக பிறப்பு, இந்த இந்த பூமியில ஒரு இது ஜீவான்மா பிறக்கிறது என்றால் அந்த ஜீவான்மாவிற்கு அறிவு என்பது இந்த உலக இன்பங்கள் நிலையற்றவை, ஆகவே உலக இன்பங்களுக்கு பின்னால் நாம் போகக்கூடாது அப்படிங்கிறது அறிவு. உலக இன்பங்களுக்கு பின்னால் போகாமல் இருக்க வேண்டும் என்றால், ஏன்னா உயிரின் இந்த புலன்களின் இயல்பே இன்பங்களுக்கு, உலக இன்பங்களுக்கு பின்னால போறதுதான் சொல்லும்போது, அப்போ எனக்கு அறிவுக்கு தெரியுதுப்பா, ஆனா எப்படி அதை போகாம வச்சுக்கிறது? அதுக்கு இன்னொரு வழி என்ன? இறைவனை சரணடை, நாராயணனை சரணடைவாயாக. அப்போ உனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இது ஞானம். அறிவும் ஞானமும் வரணும் ஒருத்தனுக்கு. அப்போ ஞானம் வந்தா அறிவு வந்துடும். ஆனா அறிவு வந்தா ஞானம் வருமான்னு தெரியாது. ஞானம் வந்தா அறிவை இன்க்ளூடு, ஞானத்தில் அறிவு இன்க்ளூடட். ஆனா அறிவு வந்தா ஞானம் வருமான்னு தெரியாது. அப்ப இவர் என்ன சொல்றாரு? நீங்க அறியாமையால் உலக இன்பங்களை நிலை என்று நினைத்து அதன் பின்னால போய் துன்பங்களை சேர்த்துக் கொள்வீர்கள். இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை அவர் பேதுருவீர்னு ஒரு சொல்லுல வச்சிடுறார். பேது, அறியாமையால் அடையும் துயரம். இந்த உலக இன்பங்கள் நிலையற்றவை என்பதை அறியாததால் அதன் பின்னே சென்று இந்த ஜீவான்மா அனுபவிக்கக்கூடிய துயர். அந்த துயர் அது எங்க இன்னும் முழுமையா அனுபவிக்கும்? நரகில் சென்று அனுபவிக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, பின்னால் அருநரகும் சேராமல். பின்னால நீ போய் அதுல சேராம இருந்து, ஏன்னா அறியாமை நரகில கிடக்கும்போது, ஐயோ இது தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே இறைவன் பேரை சொல்லியிருப்பேனே, இது தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நான் ஒழுங்கா இருந்திருப்பேனே. அப்படித்தான் நரகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் துன்பப்படுமா. ஐயோ எனக்கு இது தெரிஞ்சிருந்தா இதை செஞ்சிருப்பேனே, ஐயோ எனக்கு தெரிஞ்சிருந்தா இதை நான் செய்யாம இருந்திருப்பேனே. இப்படி உயிர்கள் துன்பப்படும் இடம் நரகம். ஆகவேதான் பேதுருவீர்ங்கிற சொல்லுக்கு அவ்வளவு பொருள் போட வேண்டியிருக்கு. சரி, முன்னால் வணங்க முயல்மினோ, பின்னாடி கொடுநரகம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா முன்னாடியே வணங்க முயலுங்கள். யாரை வணங்க வேண்டும்? அடுத்த கேள்வி வருது இல்லையா? பல்நூல் அளந்தானை, பல நூல்களால், பல புராணங்களால், சாஸ்திரங்களால், வேதங்களால் எல்லாம் அளந்தானை என்றால் அவற்றில் பொருளாக நிறைந்தானைன்னு அர்த்தம். இறைவன் நூலை அளந்தான்ங்கிற பொருள் இல்லை. இந்த இடத்துல நூலை அளந்தானைன்னா, இப்போ அதுக்கு அடுத்த சொல் என்ன வருது? கார்கடல் சூழ் ஞாலத்தை எல்லாம் அளந்தான். அவன் திருவடி இந்த கரிய கடல் சூழ்ந்த இந்த உலகம் மொத்தத்தையும் அளந்தது. அப்ப இந்த உலகம் மொத்தமும் அவன் காலடிக்கு கீழே இருந்தது. அதைத்தான் அவன் என்ன சொல்றாரு? ஞாலத்தை எல்லாம் அளந்தான், உலகமெல்லாம் அளந்தான். அப்ப உலகத்துல இருக்கிற எந்த பொருளும், எவ்வளவு உயர்ந்த பொருளும், எவ்வளவு வலிமையான பொருளும்னு சொன்னீங்கன்னாலும் அதெல்லாம் அவன் காலடி கீழ் இருக்கிறது. அதே மாதிரிதான் பல்நூல் அளந்தான். வெவ்வேறு புத்தகங்களில், வெவ்வேறு நூல்களில் வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்ட ஞானங்கள் அனைத்துமாக விளங்குபவனை, அந்த ஞானங்களால் வணங்கப்படுபவனை,
அதுதான் பல்நூல் அளந்தானைங்கிற பொருளை எடுக்கணும். எப்படி ஞாலத்தை அளக்கும் போது திரும்ப திரும்ப நம்ம பார்க்கிறோம். அவன் ஞாலத்தை அளக்கும் போது வரை, கடல், அப்புறம் என்ன, இது எல்லாத்தையும் வரிசையா இந்த இரு நிலம், விரிந்த நிலத்தை, கடலை, மலையை எல்லாத்தையும் அளந்தான். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அப்ப இத மாதிரி எல்லா புத்தகங்கள்லயும் வெவ்வேறு வெவ்வேறையா இருக்கிற ஞானம் அனைத்தையுமே அவன் ஒருவனே அளந்தவன். அப்படி என்றால் அந்த ஞானமாக விளங்குபவன் அவனேன்னு அர்த்தம். அப்ப கற்று வரும் ஞானமும் இந்த உலக அனுபவத்தால் வரும் ஞானமும் பல்நூல் அளந்தானை, கார்கடல் சூழ் ஞாலத்தையெல்லாம் அளந்தானை. அப்படிப்பட்டவனுடைய சேவடி, அவன் சேவடி முன்னால் வணங்க முயல்மினோ. பேதுருவீர் பின்னால் அருநரகம் சேராமல் பல்நூல் அளந்தானை, கார்கடல் சூழ் ஞாலத்தையெல்லாம் அளந்தான் அவன் சேவடி முன்னால் வணங்க முயல்மினோ. இப்படிதான் கொண்டு கூட்டி வாசிக்கிறோம். அடியால் முன் கஞ்சனை செற்று. அடி என்றால் பாதம். கம்சனை மல்யுத்தம் செய்துதான் கிருஷ்ணன் கொல்றார். அப்படி மல்யுத்தம் செய்யும் போது மார்பில், கம்சனுடைய மார்பில தனது காலால உதைத்து அவன் ரத்தத்தை கக்கி இறந்து போகிறான். அதுதான் கம்சவதம். மார்புல காலை வச்சு மிதிச்சு அவனை வதம் பண்றான். ஆகவேதான் இங்க அந்த வடி வருது. அடியால் முன், முன் என்றால் முன்பு. முன்புனா எப்போ? கிருஷ்ணாவதாரத்தின் போது. கஞ்சனை செற்று, கம்சனை வென்று, அமரர் ஏத்தும்படியான், அமரர்களெல்லாம் புகழும்படி இருப்பவன். படியான் என்றால் படி இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அமரர்கள் புகழும்படி இருப்பவன். கொடிமேல் புல் கொண்டான். மகாவிஷ்ணுவனுடைய கொடி கருட கொடி. அவருடைய கொடியில கருடனுடைய உருவம் பதித்திருக்கும். ஆகவே புல் என்பது கருடனை குறிக்கிறது. கொடிமேல் புல் கொண்டான், நெடியான், பெரிய உருவம் படைத்தவன், நீண்ட உருவம் படைத்தவன். பின் அவன் தன் நாமமே, இந்த அவன்கிறது உள்ளடங்கி வரக்கூடியது. நெடியான் தன் நாமமே ஏத்துமின்கள். கம்சனை வென்றவன், தனது திருவடியால் கம்சனை வென்றவன், அமரர்களெல்லாம் புகழ்ந்து ஏத்தும்படி வழங்குபவன், கருடனை கொடியாக கொண்டவன், கருடத்வஜன் அப்படிங்கிற வடமொழி சொல்லது. துவஜம்னா கொடி, கருடத்வஜன் துவஜமாக கருடனை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். கொடிமேல் புல்கொண்டான், நெடியான், அவனுடைய நாமமே ஏத்துமென்கள், அவன் பெயரையே புகழ்வீர்களாக. ஏத்தினால், புகழ்ந்தால் என்ன செய்யும்? தாம் வேண்டும் காமமே காட்டும் கடிது. கடிது என்றால் இந்த இடத்துல விரைவுங்கிற பொருள். இந்த கடிது என்றால் கடினம்ங்கிற பொருள் கிடையாது, விரைவுன்னு பொருள். தாம் வேண்டும் காமமே, காமம் என்றால் இந்த இடத்துல விளைவு. நீங்க எதற்கு ஆசைப்படுறீங்களோ, புருஷார்த்தங்கள். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 புருஷார்த்தங்கள் நம்முடைய மரபுல சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் எதற்கு அறச்செயல்கள் செய்ய வேண்டும், ஒருவன் எதற்கு கல்வி கற்க வேண்டும், ஒருவன் எதற்கு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், ஒருவன் எதற்கு இறைவனை வணங்க வேண்டும், இப்படி எத்தனை கேள்வி நீங்க கேட்டீங்கன்னாலும் இந்த 4 தான் ஆன்சரா உட்காரும். அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4ம், இந்த 4ல ஒன்னாவது உனக்கு கிடைக்கும் பாரு. இதை ஃபாலோ பண்றியா இது கிடைக்கும், இதை ஃபாலோ பண்றியா இது கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றது. அப்ப அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறது தான் புருஷார்த்தம். அப்ப அதில் எதை நீ விரும்புகிறாயோ, இல்லைங்க எனக்கு வீடு பேரு தான் வேணும் அப்படி நீ நினைச்சன்னா, தாம் வேண்டும் காமம். இந்த 4ல எதன் மேல ஆசைப்படுற நீ? அறத்தின் மேலையா, பொருள் மேலையா, இன்பத்தின் மேலா, இல்லை வீடு பேரின் மேலா? இல்லைங்க நான் ரொம்ப நல்லா, இப்ப எல்லாரும் அப்படித்தானே வேண்டுறோம். கார் வேணும், வீடு வேணும், பணம் வரணும், நிலம் வாங்கணும். அப்படி அப்படி இந்த உலக இன்பங்களின் மேல் ஆசைப்படுறியா? அதை நீ அவன்கிட்ட கேளு. அவன் நாமமே ஏத்துமின்கள். ஏத்தினால் தாம் வேண்டும் காமமே காட்டும், விரைந்து, வேகமா, சீக்கிரமா கொடுத்துரும் அவன் பேரை சொன்னீங்கன்னா. உலக இன்பங்களையும் அழிக்க வல்லதுங்கிறார். இல்லைங்க எனக்கு வீடு பேரே போதுங்க, வேற எதுவும் வேண்டாம், அதுதான் எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. அப்ப உனக்கு அதுவும் கிடைக்கும். அதுதான் இந்த பாடலின் பொருள். ரொம்ப எளிமையா சொல்லிட்டார். இறைவன்ட்ட நீ கேட்கறது உண்டு, நீ என்ன கேட்கிறியோ அதை கேட்டுக்கோ. ஒரு பெரிய பணக்கார பென்ஸ்கார நிப்பாட்டி ஒரு பிச்சைக்காரன்ட்ட என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்றான். சார் ஒரு 10 ரூபா இருந்தா போடுங்க சார். அவன் கேட்டான்னா என்ன செய்வான்? சரி போ, உனக்கு அவ்வளவுதான் போட்டு போவான். அத மாதிரி இறைவன் முன்னாடி நம்ம நின்று என்னப்பா வேணும்? ஒரு கார் மட்டும் வாங்குற மாதிரி அருள் புரிஞ்சனா, சரி போ வச்சுக்க
அவ்வளவுதான், அவன் வாட்டு போயிடுவான். அவனுக்கு என்ன? அப்போ நீ நீ எதை விரும்புகிறாயோ அதுதான் உனக்கு கிடைக்கும். அதுதான் இங்க திரும்ப சொல்றது. இறைவனை குறை சொல்ல முடியாது நீ. அவன் கொடுக்க தயாரா இருக்கான். தாம் வேண்டும் காமமே காட்டும். இறைவனின் நாமத்தை நீ உச்சரித்தா இறைவன் நாமம் எல்லாம் கொடுக்கும். ஆனா எல்லாம் கொடுக்கும்னு சொன்னா அது எல்லாம் கொடுக்க வல்லது. அப்படித்தான் அதுக்கு பொருள் எடுக்கணும். இறைவனின் நாமம் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லது. எனக்கு அவன் கொடுக்கலையே. நீ என்ன கேட்ட? நீ என்ன கேட்டியோ, எதை விரும்பி அவனை வணங்கினாயோ அதுதான் உனக்கு கிடைக்கும். அது எல்லாம் கொடுக்க வல்லதுன்னா நீ அது கொடுக்க வல்லதை கேட்க வல்லவனாக நீ இருக்க வேண்டும். அதுதான் இந்த பாடலுக்கு உண்டான பொருள். அப்ப இறைவனை 10 பேர் வந்து கோயில்ல வணங்குறான். 10 பேருக்குமா இறைவன் ஒரே மாதிரி கொடுக்கறான்? இறைவன் என்ன கம்யூனிஸ்டா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சமதர்மமாக இருக்க வேண்டும்னு யோசிக்க. அவன் ஆக்சுவலி அவன் கம்யூனிஸ்ட். அவன் எல்லாருக்கும் அருள் புரிய ரெடியா இருக்கான். கேட்கிற நாம, ஒருத்தன் வந்து என்ன கேட்பான்? எனக்கு நோய் நொடி இல்லாம நான் இருக்கணும்னு ஒருத்தன் கேட்க போறான். அடுத்தவன் என்ன கேட்க போறான்? எனக்கு இந்த முறை எப்படியாவது ப்ரமோஷன் வரணும் ஆபீஸ்லன்னு கேட்க போறான். அப்போ ஒவ்வொருவரும் எதை காமுறுகிறார்களோ, எதை அவன் சந்நிதியில் வந்து விரும்புகிறார்களோ அதை அளிக்க வல்லவனாக அவன் இருக்கான். நீங்க நோய் நொடி இல்லாத உடலை வச்சுக்கிட்டு அந்த பணக்காரன மாதிரி நான் இருக்க முடியலையே, எனக்கு ஆண்டவன் அருள் புரியலையேன்னு ஃபீல் பண்ணோம்னா நமக்கு அர்த்தம் இல்லை. அதை இதனுடைய பொருளா வைத்துக் கொள்கிறோம். நேத்திக்கு ஒரு பழைய நண்பர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். என்னோட, அதாவது நான் வந்து கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலத்துல இவர் வந்து ரொம்ப திமிர் பிடித்த ஒரு ஃபீல்டு மேனேஜராகவும், எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுறவராகவும், நக்கல் அடிக்கிறவராகவும் அறியப்பட்டவர். இப்போ நம்ம ட்ரைனிங்ல வந்து உட்காந்து இதே மாதிரி நக்கலா 2 கேள்வியில ஆரம்பிச்சு, அதற்கு பிறகு அவரு நம்ம வழிக்கு வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு ஆளாகி, அப்போ நான் சொன்னேன், "நீ மேனேஜர் ஆக வேண்டிய ஆளியா, இப்படியே இருக்காதீங்கன்னு" சொல்லி பல விஷயங்கள்ல அவரை தேத்தி கொண்டு வந்து மேனேஜர். இன்னைக்கு வந்து அவர் ரீஜனல் ஹெட் ஆகிட்டார் பெரிய கம்பெனியில். அதில் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு அப்போ பேசிகிட்டே இருப்பார். எனக்கு உங்களுக்கு அடுத்து வேற யாருமே நான் பார்க்கல சார் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பார். அப்போ அவர் சொல்கிறார், என் கம்பெனியில் ட்ரைனிங் ஆள்ட்டு வராங்க சார், நானும் இத்தனை கம்பெனி 3 கம்பெனி மாறிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் நான் எங்கேயாவது பார்க்குறேன், மொக்கையான ஆட்களா இருக்காங்க சார். நீங்க இப்ப வந்தீங்கன்னா உங்களுக்கு 25 லேக் பேக்கேஜ்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். அப்ப நான் சொல்றேன், நான் வர்றதுல எனக்கு ஒன்றும் இது இல்லை. ஆனா இப்ப எனக்கு இருக்கக்கூடிய நிறைய நேரம், நிறைய விஷயத்த நான் செய்யறதுக்கு உண்டானது எனக்கு கிடைக்காது. இல்ல சார், நீங்க இப்ப பிசினஸ்ல இங்க அவ்வளவு இன்கம் இப்ப ஸ்டார்டிங் வரல, இன்னும் நீங்க யூஆர் ஸ்ட்ரகிளிங்னு சொல்றீங்களே. அப்ப எனக்கு இந்த இந்த வார்த்தையை நான் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன். இதை படிக்கிறேன், எனக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு. நான் ஆசைப்பட்டது ஒண்ணு, எனக்கு பொருளாதார நிலையில என்னைய ரொம்ப மோசமாலாம் இறைவன் வைக்கல. ரொம்ப பணக்காரனாவும் என்னைய வைக்கல. அதே நேரம் ரொம்ப ஏழையாவும் என்னைய வைக்கல. வேணும்னா வேணுங்கிறத வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு அவன் தான் வச்சிருக்கான். என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறான். என்னுடைய ஆசைகள், பேராசைகளுக்குள்ளலாம் இறைவன் வரவே இல்ல. அவன் வராம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கிறேன். ஆனா எனக்கு நிறைய விஷயங்கள, வாய்ப்புகள ஏற்படுத்தி குடுத்துக்கிட்டே இருக்கான். நான் படிக்கிறது அதிகமா இருக்கு. யோசிக்கிறது அதிகமா இருக்கு. எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் எனக்கு இறைவன் உருவாக்கி குடுத்துருக்கான். அப்ப அதனுடைய இன்னொரு பக்கம் இருக்கு. நான் அத கேட்டிருந்தேன்னா, அத எனக்கு குடுப்பான். அவன் எனக்கு குடுக்காம இருக்க மாட்டான். "எப்பா எனக்கு கொஞ்சம் சம்பளம் வேணும். ஒரு நல்ல வேலைக்கு போணும். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு" கேட்டா இறைவன் குடுத்திருப்பான் எனக்கு. ஆனா நான் என்னவோ இதத்தான் கேட்டுட்டேன் ரமேஷ்ன்னு அவர்ட்ட சொன்னேன். அவரு, "இல்ல சார், எனக்கு உங்க மாரிலாம் யோசிக்கவே முடியாது" அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த அறிவு எனக்கு ஊட்டப்பட்டது பிரபந்தம் வழியாக. நான் அத இத நம்ம இது எழுத்துக்களா கொண்டு வர போறதில்ல. ஆனா இத நான் திரும்பவும் என் அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். ஒவ்வொரு நொடியும் இதுல படிக்கிறப்பல்லாம் என் வாழ்க்கையோட அத உணர்ந்துகிட்டே வரேன். ஒவ்வொரு செகண்ட் அந்த ரியலைசேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இத படிக்கும்போது. இப்ப இதுல அவர் சொல்றாரு இல்லையா? "தாம் வேண்டும் காமமே காட்டும் கடிதுன்னு." அது வந்து ரொம்ப பெரிய பொருளை கொடுக்கக்கூடியது. பேதுருவீர்ன்னு சொன்னது மொழியின் அழகு. ஆனா இது த விஸ்டம் ஆஃப் லைஃப். எ வைஸ் மேன்ஸ் வேர்ட் இது. தாம் வேண்டும் காமமே காட்டும் கடிது. தாம் வேண்டும் காமமே காட்டும். நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும் அவன்ட்ட. அதுதான் எனக்கு நிறைவு. அப்ப நான் இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் எனக்கு அவன் குடுத்துருக்கான்னு சொல்லும்போது, நான் எப்பவாவது ஆசைப்பட்டிருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அவ்வளவுதான். கடிது கொடுநரகம். கொடுமையான நரகம், மிக கடினமானது. இந்த இடத்துல கடிதுங்கிறது கடினம்ங்கிற பொருள்லயே வருது. போனதுல அந்தாதி இல்லையா? அந்தத்துல எப்படி முடிச்சாரு? கடிதுங்கிறத அந்தமா வச்சு முடிச்சாரு. அந்த இடத்துல விரைவுங்கிற பொருள். அடுத்தது ஆதியாக. ஆதியாக அடுத்த பாட்டுக்கு தொடக்கமாக வைக்கிறாரு. அதே சொல்லத்தானே வைக்கணும். கடிதுன்னு ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்ப கடிதுங்கிறது கடினம்ங்கிற பொருள்ல வருது. கடிது கொடுநரகம்.
இந்த கொடுமையான நரகத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. பிற்காலும், பிற்காலும் என்றால் அங்க போய் சேர்ந்த பின்னாடி, நரகத்தில் போய் சேர்ந்த பின்னாடி செய்கை கொடிது. அதாவது நரகம் மிக கொடுமையானது. அந்த நரகத்துல நீ போய் அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அங்க இருக்கிற யம படர்கள், யம கிங்கரர்கள் உன்னைய வச்சு செய்வாங்க செய்கை. நீ செய்த பாவங்கள் ஒவ்வொன்றுக்குமான தண்டனையை உனக்கு கொடுப்பார்கள். அது எப்படிப்பட்டது? கொடிது. அப்புறம் நரகத்துக்கு ஒருத்து போனா உன்னை என்ன ரிசார்ட்ல லீவுக்கு கூப்பிட்ட மாதிரியா கூப்பிட்டுருப்பாங்க? நீ நரகத்துக்கு போறனாலே யுவர் அட்மிட்டட், உனக்கு ரிசர்வ் பண்ணியாச்சு. போய் எண்ணெய் குப்பையில விட போறோமோ, நெருப்புக்கு நேரம் வாட்ட போறானோ, தேள்களும் பல்லிகளும் நிறைந்த, பாம்புகளும் நிறைந்த ஒரு இதுக்குள்ள பெட்டிக்குள்ள போட்டு மூட போறானோ நமக்கு தெரியாது. ஆனா அந்த செய்கை மிக கொடிது. கடிது கொடுநரகம் பிற்காலும் போய் சேர்ந்த பின்னாலும் செய்கை கொடிது என்று அது கூடா முன்னம். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு, என்று என்றால் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு, அது கூடா முன்னம், அப்படி நிகழ்வதற்கு முன்பு வடி சங்கம் கொண்டானை. இந்த வடிக்கு கூர்மைன்னு பொருள் எடுத்திருக்காங்க. அப்படி அல்ல, அழகாக வலம்புரியாக வடிவமைக்கப்பட்ட சங்குன்னு பொருள் எடுக்கணும். இந்த இடத்துல வடிங்கிறது அழகு. வடிவு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அழகிய உருவமுடையவள்னு அர்த்தம். அப்ப வடி என்பது அழகு. அப்ப வடி சங்கம், அழகிய சங்கம், அதுதான் பாஞ்சஜன்யம். அந்த அதை கொண்டான், அதை ஏந்தி இருப்பவனை கூந்தல் வாய் கீண்டானை. இப்ப நம்மால் தமிழ்ல ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. கேசி என்னும் அரக்கனை வாயை பிளந்து இவர் கொல்லுகிறார். அவன் குதிரை வடிவில் வரான் கேசி. அவனை வாயை பிளந்து கொல்லுகிறார். ஆகவே அப்போ அவனை அந்த கேசிங்கிறது கேசம் என்கிற பொருள்ல இருக்கிறது. வடமொழியில கேசம் என்றால் கூந்தல்னு அர்த்தம், முடின்னு அர்த்தம். ஆகவே இவர் என்ன சொல்றாரு? கேசி என்னும் அரக்கனின் வாயை கிழித்து கொன்றானைன்னு சொல்ற இடத்துல கூந்தல் வாய் கீண்டானை அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. கேசம் என்பது கூந்தல் என்று மாறுது. கூந்தல் வாய் கீண்டானை கொங்கை நஞ்சு உண்டானை. கொங்கை என்பது பெண்ணின் மார்பு, மார்பகம். பூதனையின் மார்பில் நஞ்சு தடவப்பட்டு அவனுக்கு கொடுக்கிறாங்க. அதையும் அவன் உண்டான், கூடவே சேர்த்து பூதனையின் உயிரையும் உண்டான். ஆகவே கொங்கை நஞ்சு உண்டானை உற்று, உற்று என்றால் அவனை பொருந்தி, அவனை உணர்ந்து கொண்டு, மனதில் உணர்ந்து கொண்டு, ஏத்துமினோ, மனதில் உணர்ந்து அவனை ஏற்று அவனை புகழ்வீர்களாக. எதுக்கு? கொடுநரகம் கடிது, பிற்காலும் செய்கை கொடிது என்று தெரிந்து கொண்டு, அது கூடா முன்னம், அது நிகழ்வதற்கு முன்பேயே வடிசங்கம் கொண்டானை, கூந்தல் வாய் கீண்டானை, கொங்கை நஞ்சு உண்டானை உற்று ஏத்துமினோ, அவனை உணர்ந்து புகழ்வீர்களாக. அடுத்ததும் கொண்டு கூட்டி பார்க்கணும். உலகு ஏழும் முற்றும் விழுங்கும் முகில்வண்ணன். இந்த பொருள் நம்ம பலமுறை பார்த்துட்டோம். 7 உலகையும் அவர் பிரளய காலத்துல விழுங்கிடுவார். அப்படி முற்றும், மிச்சமின்றி, மீதமின்றி விழுங்கி விடுவார். அப்படி விழுங்கியே விளங்கக்கூடிய மணி போல் ஒளி வீசி விளங்கக்கூடியவன் முகில்வண்ணன். இது கார்மேகம் போன்று ஒளி வீசுபவன். உலகேழும் முற்றும் விழுங்கும் முகில்வண்ணன் அவனை பற்றி பொருந்தாதான். அவனை பற்றி, அவனைங்கிறது உள்ளுரை உள்ள வருது. பற்றி என்றால் அவனை மனதில் தியானித்து பொருந்தாதான், அவனோடு பொருந்தி போகாதவன். அதாவது இறைவனோடு, இறைவன் எப்படி வாழ வேண்டும் நமக்கு சொல்றான், அதற்கு பொருந்தாமல் இருப்பவனை, யாரு? இரணியன். மார்பு இடந்து, அவன் மார்பை பிளந்து பூம்பாடகத்துள் இருந்தானை. பூம்பாடகம் என்ன? பாடகம். அதுதான் நம்ம திவ்ய தேசங்களில் ஒன்று. அந்த திவ்ய தேசமாகிய பாடகத்தில், திருப்பாடகம் நினைக்கிறேன் அந்த பேரு, அதில் இருப்பவனை உற்று, இது சரி, என் நெஞ்சு உற்று வணங்கி தொழுமின் ஏத்தும். பாடகத்துள் இருந்தானை ஏத்தும் என் நெஞ்சு அவனை உற்று வணங்கி தொழுமின். என் நெஞ்சு அவனை வணங்கும், என் நெஞ்சு வணங்கும் அவனை நீங்கள் உற்று வணங்கி தொழுமின், நீங்கள் எல்லோரும் அவனை உணர்ந்து வணங்கி தொழுவீர்களாக அப்படின்னு அவர் சொல்ற. அதாவது
பூம்பாடகத்துள் இருந்தவனைத்தான் என் நெஞ்சுக்குள்ள வைத்து நான் புகழ்ந்து கொண்டிருக்கிறேன். பூம்பாடகத்துள் இருந்தானை ஏத்தும் என் நெஞ்சு அவனை உற்று வணங்கி தொழுமின் அப்படின்னு அந்த பொருள். அடுத்த பாட்டும் அதேதான். என் நெஞ்சம் மேயான். மேயான் என்றால் மேய்கிறவன், மேய்பவன் அர்த்தம். அதாவது வசிக்கிறவன் அர்த்தம். மேயான்னா எதிர்மறை பொருள் எடுக்கக்கூடாது. மேய்பவன், வசிப்பவன், என் நெஞ்சில் வசிப்பவன். ஏன்னா போன பாட்டுல சொன்னார் இல்லையா, ஏத்தும் என் நெஞ்சுன்னு சொன்னார். அவனை என் நெஞ்சு போல்கிறது. ஆகவே அவன் என் நெஞ்சில குடியிருக்கான். என் நெஞ்சம் மேய்பவன், என் நெஞ்சம் மேயான், அந்தர்யாமி. என் சென்னியான், என் தலையின் மேல் இருப்பவன். என் சென்னியான் என்றால் என்ன அர்த்தம்? என் தலையின் மேல் இருப்பவன் அர்த்தம். என் தலையாக இருப்பவன்கிற பொருள் இல்ல. என் தலை அவன் பாதத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். சரணாகதி. என் நெஞ்சம் மேயான் அந்தர்யாமி, என் சென்னியான், என் சென்னியின் மேல் இருப்பவன். இப்ப முடி அப்படின்னு சொல்றோம். முடிக்கு என்ன பொருள்? தலைக்கும் தலைமுடிங்கிறது ஒரு பொருள் என்றால், தலைமுடிக்கு மேல இருக்கிற கிரீடம், நாம வச்சிருக்கிற கிரீடத்துக்கு பேர் முடி. முடி சூடிய மன்னன், அவன் கிரீடம் வைத்த மன்னன் அர்த்தம். அப்ப அந்த முடி சூடிய என்றால் முடி தலைக்கு மேல இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க என் சென்னியான், என்னுடைய தலையின் மேல் இருப்பவன், அதுதான் நம்ம சரணாகதி. அவன் நேர அவன் பாதத்துல நம்ம தலையை வச்சிடுறோம். சென்னியான் தான் அவன். சாரி, இந்த இடத்துல இவர் தான் அவனைன்னு பிரிச்சிருக்காரு இந்த புத்தகத்துல. அது ஒரே சொல், பிரிக்க கூடாது. தானவனை வன்னெஞ்சம் கீண்ட மணிவண்ணன். தானவன் என்றால் அசுரன். அசுரர்களுக்கு தானவர்கள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. தானவர் அப்படின்னா அசுரர்னு பொருள். வடமொழியிலிருந்து வந்த சொல். அப்ப தானவர், தானவனை, அசுரனை, வன் நெஞ்சம், அவனது வலிமையான நெஞ்சம். அப்ப இந்த இடத்துல யாரு நெஞ்சம் கீண்டவன்னா இரணியனை குறிக்கிறது. தானவன் என்பது இரணியனை குறிக்கிறது. இரணியனை, அவனது வலிமையான நெஞ்சத்தை கீண்ட, அதை கிழித்த மணிவண்ணன், முன்னம் சேய் ஊழியான். அதாவது இது அப்புறம் அடுத்த வாரியும் சொல்லிடுறேன். முன்னம் சேய் ஊழியான், ஊழி பெயர்த்தான், உலகேத்தும் ஆழியான், அத்தியூரான். அப்போ இதுக்கு உரையாசிரியர் பொருள் எப்படி இருக்கு? முன்னம் சேய் ஊழியான், அவன், சேய் என்றால் அழகுன்னு பொருள் எடுக்கிறாங்க. உலகை படைத்து அதில் வசிக்கிறவன் அப்படின்னு பொருள் சொல்றாங்க. ஊழி பெயர்த்தான் அப்படின்னா, இந்த ஊழி பெயர்த்தான் அப்படின்னா உலகத்தை உருவாக்கியவன் அப்படின்னு ஒரு பொருள் சொல்றாங்க. உலகத்தில் வசிப்பவன், அதை உருவாக்கியவன் அப்படின்னு அதுக்கு பொருள் சொல்றாங்க. ஆனால் இந்த பொருள்ல ஒரு சின்ன, இது வேற மாதிரி சொல்லலாங்கிறது என்னுடைய எண்ணம். இப்போ முன்னம் சேய் ஊழியான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சேய்ங்கிறத ஒரு குழந்தைன்னு ஒரு பொருள் எடுங்க. சேய் ஊழியான் அப்படின்னா ஊழிக்காலத்தில் குழந்தையென இருப்பவன். முன்னம் சேய் ஊழியான், குழந்தையாக ஊழியை மேனேஜ் பண்றவன். ஏன்னா ஊழிக்காலத்துல அவன் ஒரு குழந்தை வடிவில் இருப்பான். உலகமெல்லாம் அவன் வயிற்றுக்குள்ள இருக்கும். எல்லா உலகத்தையும் விழுங்கிடுவான். அதுதான் முதல்ல நடக்கும். அதுதான் முன்னம்ங்கிற சொல் வருது. முன்னம் சேய் ஊழியன், முதல்ல அவன் குழந்தை வடிவில் இருந்து ஊழி எல்லாத்தையும், ஊழி காலத்தில் குழந்தை வடிவில் ஒரு ஆளிலை மேல் பள்ளி கொண்டு 7 உலகத்தையும் விழுங்கியவனாக அவன் இருப்பான். அனைத்து உலகங்களையும் தன் வயிற்றில் அடக்கியவனாக இருப்பான். அடுத்து என்ன செய்வான்? அந்த உலகங்களை மறுபடி பிறப்பிப்பான். அதுதான் ஊழி பெயர்த்தான். ஊழியை இப்ப மாத்தி வைக்கிறான், புதுசாக உலகத்தை உருவாக்குகிறான். ஆகவே இதுதான் பொருளாக எடுத்துக்கலாம், பொருத்தமா இருக்கும்னு என்னுடைய எண்ணம். முன்னம் சேய் ஊழியான், குழந்தையாக உலகில் இருக்கக்கூடிய இந்த உலகை மாற்றியமைக்கும் ஊழி காலத்தை நிர்வகிப்பவன். ஊழி பெயர்த்தான், இந்த உலகை மீண்டும் உருவாக்குபவன். அப்படி உருவாக்கின பிறகுதான் அடுத்த வரிக்கும் பொருள் வருது. உலகு ஏத்தும் ஆழியான். ஆழி என்றால் கடல். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பதால் ஆழியான் என்று அவனுக்கு பெயர். அப்படி பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு என்ன பேரு? விபவம்னு பேரு. இந்த விபவம்ங்கிற நிலையில தான் உலகை காக்கும் பணியை அவன் செய்கிறான். உலக இயக்கங்களை நிர்வகித்து இந்த உலகை காக்கும் பணியை செய்யக்கூடிய நிலை அவனுடைய விபவம் என்கிற நிலை. பரம்ங்கிற நிலையில அவன் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான், மகிழ்ந்து மட்டுமே இருப்பான். நித்திய ஆனந்தத்துடன் அங்கு அவன் விளங்கி வருவான். அங்கு செயலே கிடையாது.
அப்போ அவன் செயல் புரிய லீலை புரியக்கூடிய லீலா விபூதி, நித்திய விபூதின்னு சொல்றது பரமம், பரமபதம். அங்க அவர் ஒண்ணுமே செய்யாம கம்முன்னு இருப்பார். இங்க லீலைகள் புரிவார். அப்ப என்ன அர்த்தம்? படைத்தல், காத்தல், அழித்தல், விளையாட்டுகள் எல்லாத்தையும் விளையாடுவான். அப்போ அவனை காக்கும் பொருட்டு அவன் என்னவா இருக்கான்? விபவ வடிவில பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறான். அப்ப முதலில் அழித்து, அதற்கு பிறகு உருவாக்கி, அதற்கு பிறகு காத்து, பழையபடி சைக்கிள் வந்துடும். பழையபடி சேய் ஊழியானாகி, ஊழி பெயர்த்து உலகேத்தும் ஆழியானாக மாறுவான். அந்த சைக்கிள் தான் இந்த இடத்துல வருது. அப்படிப்பட்ட தெய்வம் எங்க இருக்கான்? அத்தியூரான். அத்தியூருங்கிறது என்னது? ஹஸ்தகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது அத்திகிரின்னு வருது. நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரங்கிறனே, வரதராஜ பெருமாள் அத்தியூரான். அவன் தான் இது எல்லாத்தையும் செய்யக்கூடியவன். இப்பேற்பட்ட தெய்வம் என் நெஞ்சில் மேவி, என் பாதங்களில் என் தலையை அவன் பாதங்களில் வைத்திருக்கிறேன். அத்தியூரான் புள்ளை ஊர்வான். புள்ளை ஊர்வான ஊறுதல் என்றால் வாகனமாக பயன்படுத்துதல், ரைடிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் எதுல ரைடு போவாரு அப்படின்னா, புல் கருடன்ல தான் ரைடு போவாரு. அத்தியூரான் புள்ளை ஊர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான். அணிமணி துத்தி, அதாவது துத்தி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நாகம் படம் எடுத்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள நாமம் போட்ட மாதிரி ஒரு 2 பிரவுன் பொட்டும் அதுக்கு கீழே ஒரு சின்ன கோட்டு வளைவும் இருக்கும். சில நாகங்கள்ல வெறுமன 2 பொட்டு மட்டும் இருக்கும் அந்த விரிந்த படத்துக்கு உள்ள. அதுதான் அணி மணி. அது எப்படி இருக்கு? ஒரு நெக்லஸ் போட்ட மாதிரி இருக்கு. யாருக்கு? அந்த பாம்புக்கு. அந்த அந்த படத்திற்குள்ள ஒரு குறி இருக்கு இல்லையா? அந்த பாம்பினுடைய படத்திற்குள்ள இருக்கிற குறிக்கு தான் துத்தின்னு பேரு தமிழ்ல. அந்த துத்தி அணிமணி, அழகிய மணியால் செய்தது போல துத்தியை வைத்திருக்கக்கூடிய நாகத்தின் மேல் யாரு? ஆதிசேஷன். ஆதிசேஷன் படம் எடுத்து இருக்கான். அவனுடைய படத்துல இருக்கிற அந்த குறியீடாகிய துத்தி அவர் அழகான மணி போல் விளங்குகிறது. அப்படிப்பட்ட நாகத்தின் மேல் அவன் பள்ளி கொண்டு இருப்பான். முத்தி மறை ஆவான். மறைனா வேதம். வேதம் ஓதக்கூடியவர்கள் அந்தணர்கள். அந்தணர்களுக்கு வேதத்தை ஓதுவதற்கு நித்திய கடமையாக சொல்லப்பட்டிருப்பது மூவகை நெருப்பை அவங்க இது பண்ணணும், வளர்க்கணும். அதனாலதான் தீ ஓம்புவார், முத்தீ ஓம்புவார் அப்படின்னு அந்தணர்களை சொல்லக்கூடியது. 3 வகையான தீ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கிரகபத்தியம், அதாவது கார்கபத்தியம் அல்லது கிரகபத்தியம் சொல்றது. கார்கபத்தியம் தட்சிணாக்னி, மூத்தோருக்கான கடமையை செய்வதற்கு பயன்படுத்துவது. அப்புறம் ஆகாவனியம். இந்த ஆகாவனியம் தான் எப்போதும் இருக்கக்கூடிய நெருப்பு. அதிலிருந்து கார்கபத்தியம்னா வீட்டுக்கு தேவைகளுக்காக அடுப்பேற்றுவதற்கு நெருப்பை கொடுக்கிறது. அப்புறம் தட்சிணாக்னி பித்ரு காரியங்களை செய்வதற்கு எடுப்பது. இந்த மூவகை அக்னியையும் தினசரி அவங்க பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஆகவேதான் முத்தீவை ஓம்புவோர் தான் வேதம் சொல்லுகிறவர்கள், மறை சொல்லும் அந்தணர்கள். ஆகவே முத்தி மறை இந்த 3 யாகங்களாலும் மூவகை நெருப்புகளாலும் புறக்கப்படும் வேதத்தின் வேதமாக விளங்குபவனே அவன்தான். மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். மாகடல் நஞ்சு உண்டான் யாரு? நீலகண்டனாகிய சிவபெருமான். பார்க்கடலை கடையும் போது நஞ்சு வெளிப்படுகிறது. அந்த நஞ்சை சிவபெருமான் உண்டு உலகை காக்கிறார். ஆகவே மாகடல் நஞ்சு உண்டான் தனக்கும், அப்பேற்பட்ட காரியத்தை செய்த அவனுக்கும் இறையாவான் எங்கள் பிரான். அவனுக்கும் எங்கால்தாயா கடவுள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கள் பெருமான் இமையோர் தலைமகன் நீ. நீ எங்களுக்கு தலைவன், இமையோராகிய தேவர்களுக்கும் நீயே தலைமகன். செங்கன் நெடுமால், செவ்வரியோடிய கண்களை உடைய நெடிய உருவம் கொண்ட திருமாலே. திருமார்பா, திருவாழும் மார்பை உடையவனே. ஸ்ரீவத்சன், திருவாழும் மார்பை உடையவன். பொங்குபட மூக்கின் ஆயிரவாய் பாம்பு அணைமேல் சேர்ந்தாய். பொங்கு பட மூக்கு, அதாவது பொங்கி படம் எடுத்து அப்படி படத்தை விரித்து இருக்கிற பாம்பு, அதற்கு மூக்கு 1000 வாய். மூக்கும் 1000, வாயும் 1000. அப்படி இருக்கக்கூடிய பாம்பு அணை போல், அந்த படுக்கை போல் இருக்க அதில் படுத்திருப்பவனே சேர்ந்தாய். எங்க இருக்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? குடமூக்கு கோயிலாக கொண்டு, அதான் கோயிலா கொண்டு. மீட்டருக்காக ஒரு காவை கட் பண்ணியிருக்காங்க.
குடமூக்கு என்றால் கும்பகோணம், குடந்தை. கும்பம், அந்த அது கொஞ்சம் வளைஞ்சு இருக்கு. கும்பம் கோணம், கோணலா இருக்கு. அதான் குடமூக்கு. குடமூக்குங்கிறது அந்த இடத்தினுடைய அந்த 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 இடத்தினுடைய காரண பெயர். ஸோ நீங்க கும்பகோணத்தினுடைய தல புராணத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அமிர்த கலசம் அங்க வந்து ஒதுங்கிச்சு, அது உடைச்சாங்கன்னு அது பெரிய கதை போயிட்டே இருக்கும். அதை படிச்சீங்கன்னா கூகுளில் தான் இருக்கு, சும்மா பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ குடந்தைக்கு குடமூக்குன்னு ஒரு பேர் உண்டு. அதுதான் இங்க சொல்றாரு. குடமூக்கை கோயிலாக கொண்டு எங்கள் பெருமான் இமையோர் தலைமானாகிய நீ, செங்கன் நெடுமாலாகிய திருமார்பாகிய நீ, பொங்குபட மூக்கின் ஆயிரம்பாய் பாம்பு அணை மேல் சேர்ந்தாய். குடந்தையில் நீ ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்ட கோலத்தில் இருக்கிறாய் பாராட்டுறார். கொண்டு வளர்க்க குளவியாய்த்தான் வளர்ந்தது, குளவியாய்த்தான் வளர்ந்தது, உண்டது உலகு ஏழும். அதாவது கொண்டு வளர்க்க வார்த்தைய நல்ல எப்படி போட்டுறாரு பாருங்க. நீங்க அதை ஒரு ஃபார்முலா மாதிரி எடுத்துக்கணும். எப்படி கிருஷ்ணன் பிறந்தான்? வசுதேவருக்கு பிறந்தவன், வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்கிறான். அவனை வசுதேவர் கொண்டு நந்தகோபனிடத்துல சேர்க்கிறார் ஆயர்பாடியில. அங்க அவன் வளர்றான். இப்ப கொண்டு அப்படின்னா வசுதேவர் கொண்டு போய் சேர்க்க, வளர்க்க நந்தகோபன் வளர்க்க. அதான் கொண்டு வளர்க்க. யார் கொண்டு போனா? வசுதேவர் கொண்டு போனார். வளர்க்க யார் வளர்த்தார்? நந்தகோபன் வளர்த்தார். கொண்டு வளர்க்க குழவியாய், குழந்தையாய் தான் வளர்ந்தது. அது குழந்தையாவே வளர்ந்தது. அப்படியாப்பா ஒரு குழந்தை வளர்ந்ததுல என்னப்பா ஆச்சரியம் இருக்கு? அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? உலகு ஏழும் உண்டது. 7 உலகத்தையும் உண்ணும் குழந்தை அது. என்னமோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் இப்படி வச்சாங்கிறத கதையா பேசல நாங்க. அந்த குழந்தை 7 உலகையும் உண்ட குழந்தை. அதுதான் பரம்பொருள். 7 உலகையும் உண்டு ஆளிலை மேல் படுத்திருந்த குழந்தையாது. அந்த குழந்தைய ஒருத்தன் கொண்டு போய் கொடுத்து இன்னொருத்தன் வளர்த்திருக்கான். அது தன்னை குளவியாக ஒப்பு கொடுத்து அது வளர்ந்தது. உண்டது உலகு ஏழு. எப்படி உண்டது? உள்ளொடுங்க கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகேளையும் வாய் கொள்ளாம திணிச்சுக்கிட்டு முழுங்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அப்படி அல்ல. 7 உலகும் அதற்குள் ஒடுங்குகிறது. ஒடுங்குகிறதுன்னா ஒரு ஓரத்துல போய் உட்காந்துக்குதுன்னு அர்த்தம். ஒடுங்கி போயிட்டான் ஆள்னா என்ன அர்த்தம்? அப்படி சின்னதாயிட்டான்னு அர்த்தம். உள் ஒடுங்க, அவனுக்குள்ள போன 7 உலகம் ஒரு மூலையில போய் இருக்கு. இன்னும் 7 உலகத்தை போட்டீங்கன்னா கூட நிறையாது அந்த வயிறு. அப்பேற்பட்ட பிரம்மாண்டமானவன் இறைவன். அப்போ உலகு ஏழும் உண்டது, உள்ளொடுங்க உலகு ஏழும் கொண்டு உண்டது அந்த குழந்தை. அந்த குழந்தைதான் கொண்டு வளர்க்க குளவியாய் தான் வளர்ந்தது. அப்படி உலகு ஏழையும் உண்டு தன் வயித்துல ஒரு ஓரத்துல போட்டு அப்படி வளர்ந்த ஒரு பிள்ளை. நான் அதாவது எப்படி சொல்றது, இந்த மினி ஜாமுன்னு ஒண்ணு இருக்கும் இத்தினூண்டு. நம்ம முன்னாடி வச்சா என்ன செய்வோம்? 10 15 ஜாமுன் உள்ள போகும். அத மாதிரி அவனுக்கு 7 உலகமும் மினி ஜாமுன் மாதிரி உள்ள போயிரும். உள் ஒடுங்க, உள்ள போய் இத்தினூண்டா தான் இருக்கும். அப்படிப்பட்டதுதான் ஒரு குழந்தையாக வந்து ஒருத்தன் கொண்டு போய் இன்னொருத்தன் வளர்க்கறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வளர்ந்தது. அதோட சும்மா இருந்துச்சா? குடமாடி கோவலனாய் மேவி. குடமாடினா அங்க இருக்கிற பெண்களோட எல்லாம் சேர்ந்து குடக்கூத்து ஆடி, அங்க இருக்கிற பசுக்கூட்டங்களை எல்லாம் மேய்த்து. கோவலன் பசுக்களை மேய்ப்பவன், பசுக்களை மேய்ப்பவனாக ஆகி, என் நெஞ்சம் இடமாக கொண்ட இறை. இதையெல்லாம் செய்த இறைவன் என்னுள் அந்தர்யாமியாக இருக்கிறான். என் நெஞ்சம் இடமாக கொண்ட இறை. எவ்வளவு கான்பிடன்ஸ் பாருங்களேன் புதத்தாழ்வாருக்கு. இறைவன் எத்தனை இடத்துல சொல்றாரு பாருங்க. ஏத்தும் என் நெஞ்சு என் நெஞ்சம் மேயான். அதை அதை அப்படி அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு. என் நெஞ்சம் இடமாக கொண்ட இறை. எவ்வளவு கான்பிடன்ஸ் என் நெஞ்சில இறைவன் இருக்கான், அந்தர்யாமியாக அவன் இருக்காங்கிறத அவர் அவ்வளவு உறுதியா சொல்றார். இறை எம்பெருமான், என் தலைவன் தான் இறைவன். அத தனியா பார்த்தா அப்படி ஒரு பொருள். அமரர்கள் வந்து வேண்டாங்களாம், இறை எம்பெருமான் அருள் என்று இமையோர் முறை நின்று. எங்களுக்கு இறைவனாகிய பெருமானே அருள்வாயாக என்று இமையோர்களெல்லாம் முறை நின்று, அப்படின்னா முறைப்படி வந்து நின்று அவனை வணங்கி கேட்கிறாங்களாம்.
முறைப்படி வந்து நின்று பூசனைகள் செய்து அவனை வணங்கி எங்களுக்கு இறையே எம்பெருமானே எங்களுக்கு அருள்வாயாகன்னு கேக்குறாங்க. எப்படி முறையா நின்னு செஞ்சாங்க? மொய் மலர்கள் தூவ. மொய் என்றால் இந்த இடத்துல அழகியன்னு அர்த்தம். நல்ல ஃப்ரெஷ்ஷான அழகிய மலர்களை தூவி அவனை வணங்குகிறார்கள். வணங்கி எங்களுக்கு அருள்வாயாகன்னு கேக்குறாங்க. அரைகழல் சேவடியான். அரை என்றால் இந்த இடத்துல ஒலின்னு அர்த்தம். ஒலி எழுப்பும் வீரக்கழல் அணிந்த சேவடி. சேவடி என்றால் திருவடி. செவ்வை அப்படின்னு அர்த்தம். அதாவது செம்மையான, அழகான பொருள். செவ்வடிங்கிறதுக்கு சேவடிங்கிறதுக்கு செவ்விய அடி, சிவந்த கால்கள்னு பொருளும் போடுறாங்க. அவன் பாதம் வந்து தாமரை போல் சிவந்ததுங்கிறதுனால சேவடிங்கிறதுக்கு அந்த பொருளும் பொருத்தமாக இருக்கும். அரை கழல வீரக்கழல் அணிந்து ஓசை எழுப்பக்கூடிய அவனது திருவடிகளை உடையவன். செங்கன் நெடியான், சிவந்த கண்களை உடைய நெடிய உருவம் கொண்டவன். அவன்தான் குறள் உருவாய் மாவடிவின் மண் கொண்டான் மால். தேவர்களெல்லாம் இவனை வந்து வணங்கி எங்களுக்கு அருள்வாயாகன்னு கேக்குறாங்க. எதுக்கு? இது மாதிரி பூமியில இவரு மகாபலி சக்கரவர்த்தி வந்து எல்லாவற்றையும் வென்று கொண்டே வருகிறார். எங்க தேவலோகத்தையும் கைப்பற்றிடுவார். மகாபலி சக்கரவர்த்திட்ட எங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லை. ஆனா அவர் கூட இருக்கிற அசுரர்கள் எல்லாம் நம்ப தகுந்தவர்கள் அல்ல. நீங்க நாளைக்கு மகாபலி சக்கரவர்த்திக்கு அப்புறம் அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா உலகம் பூரா அவங்க கையில இருக்குமே. அதனால இவரை நீங்க கொஞ்சம் அடக்கி வைங்கன்னு போய் அவர்கிட்ட கேட்கறாங்க. அப்படி கேட்டதுனாலதான் வீரக்கழல் அணிந்த சேவடியான், வீரச் செயல்களை செய்யும் அவன், செங்கன் நெடியன் பெரிய உருவமுடைய அவன் தன்னை குறுக்கி கொண்டு குறள் உருவாய் போய் அதற்கு பிறகு மாவடிவில் பிரம்மாண்டமான வடிவில் மண் கொண்டான். அப்படிப்பட்ட திருமால் தான் எங்கள் இறை அப்படின்னு அதை சொல்றாரு. தேவர்கள் விரும்பியதற்கிணங்க அதை செஞ்சு கொடுத்தார். அதனால அதை சொல்றாரு. மாலே நெடியோனே கண்ணனே. இதெல்லாம் அப்படி உருகி கூப்பிடுறது தான். மாலே நெடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலா, இன்னவர்களுக்கெல்லாம் மேலாக விளங்குபவனே. வியன் துழாய் கண்ணியனே. வியன் என்றால் வியக்கத்தக்க அழகுன்னு அர்த்தம். நாம் வியந்து போகும் அழகு. வியந்து போகும் அழகோடு துளசி மாலையை அணிந்தவன். கன்னி மூணு சுழி நீ, ஆகவே அது வந்து மாலை, தொடுக்கப்பட்ட மாலைன்னு அர்த்தம். துழாய் கன்னி, துளசி மாலை, தொடுக்கப்பட்ட துளசி மாலை. அழகு பொருந்திய, வியக்கும் வகையில் அழகு பொருந்திய துளசி மாலை அணிந்தவனே. மேலால், மேலால் என்றால் முன்பு. விளவின் காய் கன்றினால் வீழ்த்தவனே. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான். கபித்தாசுரன் வந்து அந்த கன்று வடிவில் வந்து அவரை கொல்ல வரான். அப்ப அந்த இந்த அசுரன், அவன் பேர் என்ன மறந்து போச்சு. அந்த இந்த விளாமரமாக இருக்கக்கூடியவன் இன்னொரு அசுரன். நம்மால் கன்று வடிவத்தில் இருக்கிற அசுரனின் காலை பிடித்து சுழற்றி அடிக்கிறார். அது போய் அந்த விளாமரத்துல விழுந்து அந்த மரமாக இருக்கிற அசுரனும் அழியறான், கன்றாக வந்த அசுரனும் அழியறான். அதனால விளவின் காய் கன்றினால் வீழ்த்தவனே. அடுத்த கடைசி வரியில ஒரு 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 சொல் போடுறாரு பாருங்க. அது எனக்கு ரொம்ப, எத்தனை விதமா பொருள் எடுக்கலாமோ அத்தனை விதமா அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. எந்தன் அளவு அன்று ஆள் யானுடைய அன்பு. அன்றால் இல்ல, அன்று ஆள். ஆள்ங்கிறது அசைச்சொல். ஆஹா அப்படிங்கிற பொருள். அன்று எந்தன் அளவு அன்று யான் உடைய அன்பு. யான் உடைய அன்பு யார்? இப்ப நான் அன்பு கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? ரொம்ப சிம்பிளானதுதான். எப்பா நான் ரொம்ப அன்பா இருக்கேன். டக்குன்னு அடுத்த கேள்வி யார் மேல? ஏன்னா அன்பு செலுத்துவதற்கு நமக்கு ஒரு 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 பாத்திரம் வேண்டும். இப்ப நான் பால் ஊத்துறேன் அப்படின்னா ஊத்துற பாலை வாங்குறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும்ல. அன்பு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த அன்பை வாங்கிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. அப்போ யான் உடைய அன்பு, நான் வைத்திருக்கிற அன்பு எந்தன் அளவு அன்று, என் தன் அளவு அன்று. ஒருத்தன் ஒருவனை இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த உலகத்திலேயே நீங்க எந்த கண்டிஷனும் இல்லாமல், எந்த நிர்பந்தமும் இல்லாமல், எல்லா விதமான கீழ்மைகளோடும் எந்த ஒருவனை நீங்கள் அப்படி விரும்பி காதலிப்பீங்க? அவன் கீழ்மை பொருந்தியவனா இருப்பான். கீழான எண்ணத்தை கூடையவனா இருப்பான். ஏதாவது கோளாறு பண்ணி வச்சிருப்பான். எதையாவது செய்யக்கூடியவனா இருப்பான். ஆனாலும் அவன் மேல உங்களுக்கு காதல் அடங்கவே அடங்காது. அவன் அவன் அழகா இருக்கானா, அழகு கம்மியா இருக்கானோ, எப்படி வேணாலும் இருக்கட்டும். அவன் மேல காதல் அடங்காது. அவனுக்காக நீங்க வேற யாரையும் ஒதுக்கி வைக்க தயங்க மாட்டீங்க. அந்த ஒருவன் யார்?
அவன்தான் நான். கண்ணாடி முன்னால போய் நான் நின்னேன்னா, என் முன்னாடி தெரியிற ஒருத்தன் இருக்கானே, அவன விட எவன நான் இந்த உலகத்துல காதலிச்சிருவேன்? அவன விட அன்கண்டிஷனல் நான் யார் மேல இருப்பேன்? அவன் தவறு செய்தா அவன நான் தண்டிப்பேனா? அவன் செய்யற தவற நான் நியாயப்படுத்துவேனே? அதுதான் சரின்னு சொல்லுவேனே? என்தன் அன்று, எந்தன் அளவு அன்று. நான் என்மேல் வைத்திருக்கிற அன்பு அளவு கிடையாது. உன்மேல் நான் வைத்திருக்கிற அன்பு. யான் உடைய அன்பு, உன்மேல் நான் வைத்திருக்கிற அன்பு, எந்தன் அளவு அன்று. என்மேல நான் வைத்திருக்கிற அன்பின் அளவு கிடையாது. அதை விட ஜாஸ்தி. எப்படி பக்திங்கிறது எப்படி இருக்கணும்? உன்மேல் எவ்வளவு உன்னை நீ எவ்வளவு நேசிக்கிறாயோ, உன்னை போல் பிறரை நேசி, சிம்பிளா சொல்லிடுறோம். அப்படியே நடக்க முடியுது. ஆனா உன்னை விட அதிகமா கடவுளை நேசிங்கிற வார்த்தையை இங்க சொல்றாரு. எந்தன் அளவு அன்று யானுடைய அன்பு ஆள். என்கிட்ட இருக்கிற அன்பு எந்தன் அன்பை விட அதிகம். என் மேல நான் வைத்திருக்கிற அன்பை விட உண்மையில நான் வைத்திருக்கிற அன்பு அதிகம். அந்த அன்புனாலதான் அவர் அப்படி கூப்பிடுறாரு பாருங்க. மாலே, நெடியோனே, கண்ணனே, விண்ணவர்க்கு மேலா, வியந்துழாய் கண்ணியனே, மேலால் விளவின் காய் கன்றினால் வீழ்த்தவனே, எந்தன் அளவு அன்று அன்று ஆள் யானுடைய அன்பு. அந்த கடைசி வரியில அப்படியே அப்படியே மொத்தமா பேக் பண்ணி முடிச்சிட்டார். பூதத்தாழ்வார் நிஜமாவே கவி பூதம் அவர். அப்படி நிறைய இடங்கள்ல சொற்களை அப்படியே மந்திரம் போல நிறைய சொற்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ரொம்ப நிறைவான வாசிப்பு பூதத்தாழ்வாருக்கு. நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ராஜா. இன்னைக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது மேபி இது ஒரு எளிமையான கேள்வி தான். இது நாங்கள் வாசிச்சுட்டு இருக்கையில் இந்த பூம்பாடகம் அது வந்து திருப்பதின்னு அந்த உரையில போட்டிருக்காங்க, இல்லை இது காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஸ்தலங்களா? ஆமா, திருப்பாடகம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியது. காஞ்சிபுரம் தான். ஏன்னா அதுக்கு அடுத்து அதை ஒட்டியே தான் இதையும் சொல்ற பாருங்க. அத்தியூரானேன்னு சொல்றாரு இல்லையா? ஆகவே அது காஞ்சிபுரத்துல உள்ள திருப்பாடகம் தான். ஓகே ராஜா. அந்த இதுல உரையில திருப்பதியில் மட்டும்தாங்க. அதாவது என்ன என்ன நடக்கும்னா, நமக்கு அந்த எந்த திவ்ய தேசமும் தெரியலன்னா திருப்பதியை சேர்த்துடலாம். இப்போ குலதெய்வம் எதுவும் தெரியலன்னா பெருமாள், திருப்பதி பெருமாளை பாருங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அத மாதிரி எல்லா தலமும் திருப்பதி தான் நமக்கு. ஓகே ஓகே, அப்படி சேர்த்துக்கலாம். அது ஒரு மரபு, அவ்வளவுதான். திருப்பாடகம் அந்த ஒரே கோயிலுக்குள்ளேயே இருக்கும். ஒரே கோயிலுக்குள்ளே இந்த திருவுரகத்தான் அதுக்குள்ளேயே இருக்கிற தலம்னு நினைக்கிறேன். ஆமா, 4 ஸ்தலம் இருக்குங்க அந்த இடத்துல. சின்ன சின்ன சந்நிதியா தான் இருக்கும். தேங்க்ஸ் ராஜா. மற்ற நண்பர்கள் கேள்வி இருந்தாங்க. நன்றி ராஜா, ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த கடைசி பாசுரம் படிக்கும்போது ஆமா அது முடிஞ்சிருச்சுன்ற ஒரு வருத்தம் தான் இருக்கு. நன்றி. ஆமா, பூதத்தாழ்வார் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அதான் சொன்னாலே ரொம்ப நிறைவாக வாசிப்பை கொடுக்கக்கூடியவரா இருக்கார். கேள்விகள் இல்லை. வாரம் பேயால் வருது. ஆமா, அப்ப அடுத்த வர்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம பேயாழ்வாரை துவக்கலாம். நண்பர்களுக்கு மிக்க நன்றி.